Hey dude, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம வந்து டேட்டா வேர்ஹவுஸ் டிசைனிங் அண்ட் மாடலிங் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு டிசைனிங் அப்படிங்கிறதுக்கு நான் ப்ரீவியஸாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இதில் வந்து டாப் டவுன் அப்ரோச் அண்ட் பாட்டம் அப் அப்ரோச் ஃபஸ்ட்டு யூனிட்டில் படிச்சிருப்போம். ஸோ பார்க்காதவங்க நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம வந்து பார்க்குறது வந்து டேட்டா மாடலிங் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ மாடலிங் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம வந்து டேட்டா வேர்ஹவுஸ் இருக்கு இல்லையா, இதை நம்ம வந்து மாடல் பண்ணிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ அதை தான் சொல்கிறாங்க, த டேட்டா வேர்ஹவுஸ் மாடலிங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் டிசைனிங் த ஸ்கீமா. அதாவது இந்த டேட்டா வேர்ஹவுஸில் நம்ம டேட்டாஸை ஸ்டோர் பண்ணுறதுக்காண்டி ஸ்கீமாஸ் வந்து ரெடி பண்ணுவோம். ஸோ ஸ்கீமாஸ் அப்படிங்கிறது நம்ம ஒரு 4th யூனிட் சைட் படிப்போம். ஸோ இப்போதைக்கு இந்த வேர்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் டிசைனிங் த ஸ்கீமா. இந்த டேட்டா வேர்ஹவுஸை நான் வந்து மாடல் பண்ணுறதுக்கு நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஸ்கீமாஸ் ரெடி பண்ணுறேன். எதுக்காண்டினா டீட்டெயில்டு அண்டு சம்மரைஸ்டு இன்ஃபர்மேஷனுக்காண்டி. ஓகேவா? டீட்டெயில்டு அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டூடெண்ட்டோட ஃபுல் மார்க்கு ஓவராலோட மார்க்கை ஃபுல்லாக பார்க்குறது டீட்டெயில்டு. இப்போ எனக்கு வந்து சிஎஸ்சிலேருந்து எவ்வளோ பாஸ் பர்சன்டேஜ் கிடச்சிருக்கு, இசியிலேருந்து எவ்வளோ பாஸ் பர்சன்டேஜ் கிடச்சிருக்கு, ஸோ இந்த மாதிரி சம்மரைஸ்டாக பார்க்குறோம் இல்லையா, அதில் எனக்கு 70 கிடச்சிருக்கு, அதில் ஒரு 80 கிடச்சிருக்கு. ஆனால் இங்கே பார்க்குறது ஃபுல்லாக எனக்கு எப்படி இருக்குது, ஓவராலோட மார்க்கு இதில் பார்க்குறதுக்கே கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக தான் இருக்கும். எனக்கு இப்படி நான் வந்து சம்மரைஸ் பண்ணி வச்சிட்டேன் அப்படின்னா என்னால் ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் உங்களுக்கு கான்செப்ட்டுமே கூட. ஸோ இப்போ டேட்டா வேர்ஹவுஸ் மாடலிங்னா என்னது? இட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் டிசைனிங் த ஸ்கீமா. நான் அந்த டேட்டா வேர்ஹவுஸை பில்ட் பண்ணுறதுக்கு நான் இந்த அதாவது ஒன்றும் இல்லை, இங்கே நம்ம டீட்டெயில்டை வந்து டேட்டா ஸ்டோர் பண்ண போகிறோம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ இந்த டேட்டாஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு எந்த ஸ்கீமாஸ் யூஸ் பண்ண போகிறேன் அதை பற்றி டிசைன் பண்ணுறது தான் என்னது, இந்த டேட்டா வேர்ஹவுஸ் மாடலிங். ஸோ இப்படி பண்ணுறனால எனக்கு மெயின் 2 அட்வான்டேஜ் இருக்குது. ஒன்று வந்து விசுவலைசேஷன், இன்னொன்று வந்து எஃபிஷியன்சி. விசுவலைசேஷனாக தெரியும், நம்ம வந்து பை சார்ட் பார் சார்ட் இந்த மாதிரியாக நம்ம வந்து விசுவலைசேஷனாக பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் வந்து டேட்டாவை இந்த மாதிரி நம்ம சம்மரைஸ்டாகவும் டீட்டெயிலும் பார்க்குறனால எஃபிஷியன்சி நமக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து அந்த டேட்டாஸ் எல்லாம் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, இதில் நமக்கு மெயினாக 3 இது இருக்குது. கான்செப்ஷுவல் டேட்டா மாடலிங். கான்செப்ஷுவல் டேட்டா மாடலிங் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஹையஸ்ட் லெவல். நார்மலாக உங்களுக்கு தெரியும், இப்போ வாட்ஸ்அப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதில் ஹையஸ்ட் லெவல்னால் நமக்கு வந்து சாட் ஆப்ஷன்ஸ் ஃபுல்லாக கொடுத்து வச்சுருப்பாங்க. ஆனால் இதை பில்ட் பண்ணுறதுக்குரிய கோடிங்ஸ் எதுவுமே நமக்கு என்ன கொடுத்துருக்க மாட்டாங்கன்னா காமிச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா நமக்கு ஓவர்வியூவாக என்ன தெரிஞ்சால் போதும் அப்படிங்கிற லெவலில் இருக்கும். ஸோ இதுதான் இங்கேயும் கான்செப்ஷுவல் மாடலிங்கில் வரும். இதில் என்ன அப்படின்னா இங்கே நான் காமிக்கிறேன், இங்கே வந்து சேல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயில் இருக்கா, சேல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை பற்றின ப்ராடக்ட், சேல்ஸ்னால என்ன பண்ண போகிறோம், ப்ராடக்டை தான் சேல் பண்ண போகிறோம். ஸோ அப்போ அந்த ப்ராடக்டை பற்றின டீட்டெயிலு, ஸோ இதை பற்றின டேட்டா அண்ட் இதை பற்றின ஜியோகிராஃபிக்கல் எங்கே சேல் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரே ஒரு இதை மட்டும் எடுத்து இதுக்குரிய என்டிட்டிஸை மட்டும் பார்த்துருக்கேன். உங்களுக்கு புரியல அப்படின்னா காலேஜ் டீட்டெயில் எடுத்துக்கோங்க. காலேஜ்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஸ்டூடெண்ட் இருப்பாங்களா, அடுத்து ஸ்டாஃப் இருப்பாங்க, ஃபேக்கல்ட்டி இருப்பாங்க, அப்புறம் வந்து டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும், லைப்ரரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி எனக்கு நிறையா என்டிட்டிஸ் வந்து அந்த காலேஜை சுற்றி இருக்கும். அதே மாதிரி சேல்ஸுங்கிறதுல எனக்கு நிறையா என்டிட்டிஸ் வந்து சுற்றி இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் என்ன பண்ணியிருக்கேன்னா நான் ப்ராடக்டை பற்றி எந்த ப்ராடக்ட் சேல் பண்ணேன் எதுவுமே நான் வந்து டீட்டெயில்டாக இன்னும் நான் பார்க்கல. ஜஸ்ட் வந்து இதோட என்டிட்டிஸ் மட்டும்தான் நான் வந்து பார்த்துருக்கேன். இதோட ஆட்ரிபியூட்ஸ் பார்க்கல, எந்த ப்ராடக்ட் எவ்வளோ ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி நான் ஆட்ரிபியூட் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் என்ன பண்ணிக்கிறேன், ஓவர்வியூவாக ஹையஸ்ட் லெவலாக வந்து பார்க்குறோம். ஸோ இதை தான் நமக்கு வந்து இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. த கான்செப்ஷுவல் டேட்டா மாடலிங் ரெகக்னைஸ் த ஹையஸ்ட் லெவல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த டிஃப்ரெண்ட் என்டிட்டிஸ். இதெல்லாம் தான் நம்ம என்டிட்டிஸ்ன்னு சொன்னோம். ஸோ இதோட நம்ம ஹையஸ்ட் லெவல் மட்டும்தான் பார்த்துருக்கோம். இதை நம்ம இன்னும் இன்டெப்த்தாக டிஃபைன் பண்ணி பார்க்கல. ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. அண்ட் இதோட என்டிட்டிஸை பற்றியும் இதோட ரிலேஷன்ஷிப்பை மட்டும்தான் இந்த இடத்துல பார்த்துருக்கோம். ரைட்டா? அதனால் இதில் நம்ம வந்து என்ன அந்த ஆட்ரிபியூட்ஸும் பார்க்கல, ப்ரைமரி கீயும் பார்க்கல. ப்ரைமரி கீனா உங்களுக்கு தெரியும், இப்போ வந்து ஸ்டூடெண்ட் இருக்காங்க அப்படின்னா நேம் ஒரே நேமாக இருக்கும். இதே அவங்களோட ரோல் நம்பர் ரிஜிஸ்டர் நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லையா. ஸோ இதுதான் ப்ரைமரி கீ. அதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதெல்லாம் ப்ரைமரி கீ. அதாவது திரும்பி அது வந்து ரிடண்டன்சி திரும்ப வரவே கூடாது. ஒருத்தவங்களுக்கு ஒன்று வருது அப்படின்னா இன்னொருத்தவங்களுக்கு அதே நம்பரை வந்து கொடுக்கக்கூடாது. இதுதான் ப்ரைமரி கீ. ஸோ இதை பற்றிலாம் நம்ம இந்த இடத்துல வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இங்கே பண்ணதே என்டிட்டிஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப். இதை பற்றி நான் ஃபர்தராக இன்னும் டீட்டெயிலாக நான் வந்து போகலை. இதோட ஹையஸ்ட் லெவல் வியூவை மட்டும் தான் நான் பார்த்துருக்கேன். இதான் கான்செப்ஷுவல் டேட்டா மாடல்.
நெக்ஸ்ட் வந்து லாஜிக்கல் மாடல். லாஜிக்கல் மாடல் அப்படின்னா அங்கே இல்லாதது ஃபுல்லாக இங்கே இருக்க போகுது. ஓகேவா? ஸோ நம்ம வந்து இதில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஸ்ட்ரக்சர்டு பார்க்குறோம். நான் உங்களுக்கு டயக்ராம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன். நம்ம அங்கே வந்து சேல்ஸ் டீட்டெயில்ஸ் பார்த்துருக்கோம் இல்லையா, அது நம்ம டேட்டாவை என்ன பண்ணுறோன்னா இன்னும் கொஞ்சம் ஆட்ரிபியூட்ஸ் எடுக்கணும். டேட்டாவில் ஃபுல் டேட் என்ன, மந்த் என்ன, இயர் என்ன, குவார்ட்டர் என்ன, வீக் என்ன. ஜாகிரஃபி வைஸ் பார்த்தோன்னா இது எந்த கண்ட்ரியில் சேல் ஆயிருக்கு, எந்த ஸ்டேட், எந்த சிட்டி, எந்த ஜிப்கோடு. ஸோ இந்த மாதிரி நம்ம அதை ஃபர்தராக ஆட்ரிபியூட்ஸாக பிரிச்சிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் கீ என்ன, டிஸ்கிரிப்ஷன் என்ன, கேட்டகரி என்ன, ப்ரைஸ் என்ன. ப்ராடக்ட்டை பற்றி வந்தாலே உங்களுக்கு இது ஃபுல்லாக தெரியும். ஸோ இந்த மாதிரி நான் என்ன பண்ணியிருக்கேன், ஆட்ரிபியூட்ஸை பிரித்து எடுத்திருக்கேன். ரைட்டா? ஸோ அதை தான் இங்கே சொல்கிறாங்க. அங்கே வந்து வெறுமனா பார்த்தது என்டிட்டிஸ், டேட்டா, ப்ராடக்ட், ஜியோகிரஃபி. பட் நான் இங்கே வந்து ஸ்ட்ரக்சர்டாக என்ன அப்படிங்கிறது பார்க்குறேன். A logical data model define the information must structured as possible without observing how they will be physically achieved in the database. ஸோ இங்கே நான் வந்து டேட்டாஸ் எப்படி ஸ்டோர் பண்ணியிருக்கேங்கிறதான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி ஒரிஜினல் டேட்டா பேஸில் எனக்கு எப்படி ஆக்சுவலாக டேட்டா ஸ்டோர் ஆகிருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு ஃபிசிக்கல் மாடலை நம்ம பார்க்கல. ஓகேவா? ஸோ இங்கே பார்க்க வேண்டியது நம்ம வந்து இங்கே ஆட்ரிபியூட்ஸ் வச்சு பிரிச்சிருக்கோம் அண்ட் ப்ரைமரி கீஸ் வச்சு இது பண்ணியிருக்கோம். அதுக்குரிய ரிலேஷன்ஷிப் என்ன. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு தெரியும். இதை பற்றினா நம்ம ஃபிசிக்கலாக எப்படி அந்த ஒரு டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆகிருக்கு அப்படிங்கிறது தெரியாது. அப்போது வந்து கான்செப்ஷுவல் மாடலிங்னா ஹையஸ்ட் லெவல். இந்த ஆட்ரிபியூட்ஸை இந்த என்டிட்டிஸை மட்டும் பார்த்தோன்னா ஹையர் லெவல். இதை நம்ம ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அது லாஜிக்கல் லெவல். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கலாக நமக்கு டேட்டா மாடல் எப்படி இருக்குது. ஸோ ரொம்ப ஈஸி. என்ன அப்படின்னா நம்ம வந்து இதெல்லாம் டேட்டா பேஸ். இந்த டேட்டா பேஸில் நம்ம எப்படி டேட்டாஸை ஸ்டோர் பண்ணுவோம், அதுக்குரிய வேர்கேர் என்ன. அதாவது ப்ராடக்ட்டுன்னு எடுத்துட்டோன்னா ப்ராடக்ட் நேம் நமக்கு பார்த்தோன்னா அது கேரக்டரில் தான் இருக்கும். இதே ப்ராடக்ட் ஐடி பார்த்துட்டிங்கன்னா இன்டீஜரில் இருக்கும். ப்ராடக்டோட ப்ரைஸ் பார்த்துட்டிங்கன்னா ஃப்ளோட்டில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபிசிக்கலாக நம்ம டேட்டா பேஸில் எப்படி நம்ம டேட்டாஸை ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ இதை பற்றி தான் நமக்கு வந்து ஃபிசிக்கல் டேட்டா மாடலில் சொல்கிறாங்க. நான் உங்களுக்கு டயக்ராம் காமிக்கிறேன், புரியும். இங்கே பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு வந்து இன்ட்டு, டேட்டாக்கு இன்ட்டு, இது வந்து ப்ராடக்ட் இன்ட்டு. ஸோ இந்த மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா கண்ட்ரி வந்து கேரக்டரில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஃபிசிக்கலாக நம்ம டேட்டாஸ் எப்படி ஸ்டோர் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி படிக்கிறது தான் ஃபிசிக்கல் மாடல். இங்கே the physical model describe how model will be presented in the database. என்னோட டேட்டா பேஸில் டேட்டாஸ் எப்படி ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்க்குறோம். அதோட ஸ்ட்ரக்சரு, காலம் நேமு, டேட்டா டைப்பு, கன்ஸ்ட்ரெயின், ப்ரைமரி கீ, ஃபாரின் கீ. ஸோ இந்த மாதிரி நான் அந்த டேட்டா பேஸை டிசைன் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் ஃபிசிக்கலாக பார்க்குறேனோ அது எல்லாமே ஃபிசிக்கல் டேட்டா மாடல். ஓகேவா? ஸோ இதில் வந்து உங்களுக்கு என்டிட்டிஸ் வரும், ஆட்ரிபியூட்ஸ் வரும், ரிலேஷன்ஷிப் டு த ஃபாரின் கீஸ், எத்தனை டேபிள்ஸ் க்ரியேட் பண்ணிக்கோம். ஸோ அதை நீங்கள் டிபிஎம்எஸில் படிச்சிருந்தீங்கன்னா அதெல்லாம் கால் தூசி ஈஸியாக படிச்சிடலாம். ஓகே, இப்போது நம்ம வந்து ஃபைனல் கட்ட ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். ஸோ ஆக்சுவல் மீனிங்கே அதுதான், சுற்றி வளைச்சி கொடுத்து வச்சுருக்காங்க. ரைட்? இதில் என்ன சொல்லியிருக்கோம்னா the process of designing the schema. நம்ம வந்து ஸ்கீமாவை எப்படி டிசைன் பண்ண போகிறோம் அதுதானே ஆக்சுவல் கான்செப்ட்டு. ஸோ இப்போ வந்து ஸ்கீமா அப்படின்னா ஒன்றும் இல்லை, இப்போது நமக்கு எக்கச்சக்கமான டேட்டாஸ் வந்துருக்கும் இல்லையா. நான் உங்களுக்கு இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே நமக்கு எக்கச்சக்கமான டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்கீமாவை இந்த டேட்டாவெல்லாம் எப்படி எந்த ஸ்கீமாஸ் யூஸ் பண்ணி நான் அந்த டேட்டா வேர் ஹவுஸில் ஸ்டோர் பண்ண போகிறேன் அதுதான் நமக்கு என்னது. நமக்கு டேட்டாஸ் இருக்கும், அந்த டேட்டாஸை எப்படி இந்த டேட்டா வேர் ஹவுஸில் நான் வந்து ஸ்கீமாஸ் பேஸ் பண்ணி நான் ஸ்டோர் பண்ண போகிறேன், அவ்வளோதான் கான்செப்ட். ஓகேவா? ஸோ இதில் வந்து நம்ம மெயினாக நிறைய ஸ்கீமாஸ் இருக்குது. 2 ஸ்கீமா சொல்லியிருக்கேன். ஒன்று ஸ்டார் ஸ்கீமா, இன்னொன்று ஸ்னோஃப்ளேக் ஸ்கீமா. ஓகே, ஸோ ஸ்டார் ஸ்கீமா அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த 2 வேர்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போதைக்கு நம்ம 4th யூனிட்டில் அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக படிப்போம். ஃபேக்ட் டேபிள் ஒன்று இருக்கும், டைமென்ஷன் டேபிள் ஒன்று இருக்கும். ஸோ நான் இது போடுறேன். ஸ்டார் ஸ்கீமா அப்படின்னா எனக்கு வந்து இந்த மாதிரி நடுவில் ஒரு ஃபேக்ட் டேபிளோ அதை சுற்றி டைமென்ஷன் டேபிள் இருந்துச்சுன்னா ஸ்டார் ஸ்கீமா. இந்த டைமென்ஷன் டேபிள் இருந்து இன்னும் 2 டைமென்ஷன் டேபிள் வந்து பிரிஞ்சு போச்சு அப்படின்னா எனக்கு வந்து ஸ்னோஃப்ளேக் ஸ்கீமா. ஸோ இதை மட்டும் இப்போதைக்கு பார்த்துக்கோங்க. இந்த டேட்டாஸை வச்சு இந்த ஸ்கீமாஸை எப்படி ரெடி பண்ணுறது, இதை எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணுறது அப்படிலாம் பற்றி நம்ம 4th யூனிட்டில் டீட்டெயிலாக படிப்போம். ஸோ இதோட நான் சம்மரைசிங்காக சொல்லணும் அப்படின்னா ஜஸ்ட் அ மினிட், இது வந்து நம்ம கடைசியாக இருக்கிறது என்னென்னா ஃபேக்ட் டேபிள் இருக்கும், சுற்றி இது மட்டும் இருந்துச்சுன்னா ஸ்டாரு, இது மொத்தமாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ஸ்னோஃப்ளேக் ஸ்கீமா.
நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே நம்மளோட வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.